பிரியமான இறை பிள்ளைகளே, பாவ சிங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சாத்தான் நம்மளை இப்படித்தான் சோதிப்பான். இதை போய் நம்ம பங்கு சாமியார்ட்டையும் நம்ம இதை போய் சாமியார்ட்ட சொன்னா சாமியார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? இது நீங்க நினைக்க கூடியது இல்ல, சாத்தான் உங்களுக்கு தருகிற சோதனை. ரெண்டாவது என்ன வரும்? இதை போய் நான் பங்கு சாமியார்ட்ட போய் சொல்றதுக்கு நான் நேரடியாவே பேசிடலாமே கடவுள்கிட்ட. இது நீங்க பேசல, உங்களுக்குள்ள இருந்து சாத்தான் உங்களை இயக்க பார்க்கிறான். அழகை உங்களை இயக்க பார்க்கிறது. மூணாவது என்ன சொல்ல வரும்? இந்த பாவத்தை போய் நம்ம சொல்ற அளவுக்கு இது என்ன சின்ன பாவமா? இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு நான் போய் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்ட்டு நல்லவன் போல உங்களுக்குள்ள ஒரு குரல் எழுப்பும். உங்களை ரொம்ப தாழ்த்தி கொண்டது போல ஒரு குரல் உங்களுக்குள்ள கேட்கும். அது உங்களுடைய குரல் அல்ல, அது அழகையினுடைய குரல். எப்படியாவது ஆண்டுடைய பிள்ளைகள் ஒப்புரவாகி இறைவனோடு போவதற்கு அழகை பல விதங்களில் முட்டுக்கட்டை போடுவான். அவன் நல்லவனை போல கூட உங்களோடு இருந்து கொண்டு உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளாக நுழைவதற்கு பார்ப்பான். எந்த ஒரு வழியையும் கொடுத்து விடாமல் இந்த தவச காலத்தில் நாம் ஏற்க வேண்டிய முதல் பிரதிக்கனை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி இதனினும் கேடு நேரங்காமல் இருப்பதற்கு, பாவம் செய்யாமல் இருக்க இறைவனுடைய அருள் வேண்டி நான் முயற்சிப்பேன் அப்படின்னு நீங்க கட்டாயம் அதை நினைக்கணும்.